வணக்கம். என் பெயர் நிலா. பார்க்க தான் நான் படிப்ஸ் மாதிரி பெரிய சோடா பாட்டில் கண்ணாடி போட்டிருப்பேன். ஆனா என் மனசுக்குள்ள ஓடுற ஆசைகளும் எண்ணங்களும் யாராலையும் கணிக்க முடியாதது. இது என் 20வது பிறந்தநாள் இரவு நடந்த ஒரு விசித்திரமான, அதே சமயம் சிலிர்ப்பான கதை. அன்னிக்கு சாயங்காலம் என் ரூம் முழுக்க ஒரே சிரிப்பு சத்தம். எதிரே என் அக்கா ரியா. அவ எனக்கு அக்கா முறைனாலும் நாங்க 2 பேரும் நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுவோம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என் பர்த்டேக்காக அவ எங்க வீட்டுக்கு வந்திருந்தா. சின்ன வயசுல நாங்க எப்படி தலையணை சண்டை போட்டு விளையாடுவோமோ, அதே மாதிரி அன்னைக்கும் பெட் மேல நின்னுக்கிட்டு மாத்தி மாத்தி தலையணையால அடிச்சு விளையாடிட்டு இருந்தோம். அவ கையில இருந்த தலையணைய என் மேல ஓங்கி அடிச்சுட்டு, "ஏய் நிலா, நீ இன்னும் மாறவே இல்லடி. சின்ன வயசுல எப்படி இருந்தியோ அப்படியே தான் இருக்க. கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே இல்லாம குழந்தையாவே இருக்கியே" அப்படின்னு கிண்டல் பண்ணா. எனக்கு லேசா கோபம் வந்துச்சு. போக்கா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன். அதுக்காக மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்லுவியா? ஆன்னு மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டேன். ரியா அக்கா உடனே, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி, அதுக்காக ஏன் சீரியஸ் ஆகுற? ஆன்னு என்ன சமாதானம் பண்ணா. அப்புறம் என்னையே கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு ஒரு வில்லங்கமான கேள்விய கேட்டா. சரி நிலா, உனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்களா? எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி படபடன்னு ஆச்சு. ஆனா வெளிய காட்டிக்காம, ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நான் படிக்கிறது கேர்ள்ஸ் காலேஜ், அங்க எப்படி பாய் ஃப்ரெண்ட் கிடைப்பாங்க, அதனால எனக்கு யாரையும் தெரியாது அப்படின்னு சமாளிச்சேன். அக்கா விடல. கேர்ள்ஸ் காலேஜ்ல படிச்சா லவ் பண்ணக்கூடாதா என்ன? அங்க படிக்கிறவங்க யாரையும் லவ் பண்றதே இல்லையா? சும்மா கதை விடாத நிலா அன்னு என்ன மடக்கிட்டா. இல்லக்கா, நிஜமாவே எனக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்ல, நான் ரொம்ப டீசென்ட் அன்னு நான் சொன்னேன். இத கேட்டதும் அக்கா சத்தமா சிரிச்சிட்டா. டீசென்ட்டா? நீ சொல்றத பார்த்தா வெறும் வாய் வார்த்தையா தான் தெரியுது. ஆனா உன்னோட தோற்றத்த பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என் உடம்ப ஒரு மாதிரி மேலும் கீழுமா பார்த்தா. என்னக்கா சொல்ற? அன்னு புரியாம கேட்டேன். இல்லடியே, போன முறை நான் லீவுக்கு வரும்போது நீ பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருந்த. ஆனா இப்போ உன்னோட வளர்ச்சி ரொம்ப அபாரமா இருக்கு. எல்லாமே அளவுல பெருசா எடுப்பா தெரியுது. மாம்பழத்திலிருந்து தர்பூசணி அளவுக்கு டெவலப் ஆகிட்டா மாதிரி இருக்கு. ஆனா அக்கா இரட்டை அர்த்தத்துல பேச ஆரம்பிச்சா. எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சு. சொந்த அக்காவே இப்படி வர்ணிக்கும்போது கூச்சமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு கர்வம் வந்துச்சு. அச்சச்சோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, எனக்கு நார்மலா எப்பவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு அன்னு வெக்கத்தோட சொன்னேன். சும்மா மழுப்பாதடி. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சில பேர் இந்த மாதிரி டக்குன்னு வெயிட் போட்டு பார்க்க தனியா தெரிவாங்க. அதுவும் பசங்க கண்ல பட்டா சும்மா விடுவாங்களா? உனக்கு நிஜமாவே லவ்வர் இல்லையா? இல்ல செட் ஆகலையா? அன்னு மறுபடியும் துருவி துருவி கேட்டா. நான் பெருமூச்சு விட்டுட்டு, லவ் பண்றதுல தப்பே இல்லக்கா. ஆனா இப்போ இருக்கிற பசங்க லவ்வுன்னு சொல்லிட்டு வேற ஏதோ தான் எதிர்பார்க்கறாங்க. லவ்வுங்கிற பேர்ல ஒருத்தர் கூட மட்டும்தான் இருக்கணும்னு என்ன சட்டம் இருக்கு? மனசுக்கு பிடிச்சா, இஷ்டப்பட்டா யார் கூட வேணா இருக்கலாம் இல்லையா? அன்னு என் மனசுல இருந்த ஒரு கருத்த அக்கா கிட்ட சொல்லிட்டேன். அக்கா என்ன ஆச்சரியமா பார்த்தா. பரவாயில்லையே, வெளிய பார்க்க தான் அப்பாவி மாதிரி இருக்க, ஆனா உள்ளுக்குள்ள பெரிய ரவுடியா இருப்ப போலயே அன்னு சிரிச்சா. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் பர்த்டே பார்ட்டிக்கு கிளம்பனோம். பார்ட்டியில ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு நேரம் போனதே தெரியல. வீட்ல இருந்த பெரியவங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் கொஞ்சம் தண்ணி அடிச்சிருந்தாங்க. என் அக்கா ரியாவும் கொஞ்சம் ஜாலியா இருக்கட்டுமேன்னு லைட்டா குடிச்சிருந்தா. பார்ட்டி முடிஞ்சு லேட் நைட் வீட்டுக்கு வந்தோம். ரூம்குள்ள வந்ததும் அக்காவுக்கு போதை லேசா தலைக்கு ஏறி இருந்துச்சு. அவ போட்டிருந்த ட்ரெஸ்ஸ மாத்தணும்னு சொன்னா. நாங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தான் இருந்தோம். அவ ட்ரெஸ் மாத்துறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க கூடாதுன்னு திரும்பி நின்னுக்கிட்டு சேஞ்ச் பண்ணோம். அப்போ அக்கா போதையில ஒளர்றா மாதிரி, "ஏய் நிலா, இன்னிக்கு பார்ட்டில நீ போட்டிருந்த ட்ரெஸ் செம்ம. உன்னை பார்க்கவே அவ்ளோ அழகா இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. உனக்கு எப்படி இவ்ளோ அழகா உடம்பு மெயின்டைன் ஆகுது? இதுக்கு என்ன ரகசியம்?" அன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. ரகசியம்லாம் ஒன்னும் இல்லக்கா, இது நேச்சுரல், கடவுள் கொடுத்தது அன்னு நான் சிரிச்சுக்கிட்டே பெட்ல படுத்தேன். பொண்ணான எனக்கே உன்னை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. இதுல பசங்க பார்த்தா சும்மா விடுவாங்களா? கண்டிப்பா பசங்களுக்கு இந்த மாதிரி இருந்தாதான் பிடிக்கும் அன்னு சொல்லிக்கிட்டே அவளும் வந்து படுத்தா. மணி 11 ஆச்சு. அக்கா டயர்ட்ல உடனே தூங்கிட்டா. ஆனா எனக்கு மட்டும் தூக்கமே வரல. அவ சொன்ன வார்த்தைகள் என் காதுல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா? உனக்கு இன்னும் யாரும் செட் ஆகலையா? இந்த கேள்விகள் என் மனச கொடைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. நான் பெட்ல புரண்டு புரண்டு படுத்தேன். எனக்கு ஒரு மாதிரி தனிமையா ஃபீல் ஆச்சு. நமக்குன்னு ஒருத்தன் இல்லையே, நாமளும் பார்க்க அழகாதானே இருக்கோம்.
அக்கா சொன்ன மாதிரி எல்லாம் கச்சிதமா தானே இருக்கு. அப்புறம் ஏன் நாம தனிமையா இருக்கோம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கண்ண மூடினேன். தூக்கம் கண்ண சொக்குச்சு. அப்போ ஒரு கனவு. இல்ல அது நனவா? எனக்கு சரியா தெரியல. திடீர்னு என் ரூம் கதவு திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. யாருன்னு பார்த்தா அது என் அப்பா. அவர் மெதுவா என் பக்கத்துல வந்து உக்கார்ந்தாரு. நான் அழுதுட்டு இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏம்மா அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? அவர் கனிவா கேட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. என்னால அந்த லவ் ஃபெயிலியர்ல இருந்து வெளியில வரவே முடியல. எப்பவும் எனக்கு அதே ஞாபகமாவே இருக்கு. நீங்க தான் எனக்கு ஆறுதலா இருக்கீங்க. ஆனா எவ்ளோ சொன்னாலும் அந்த வலி போக மாட்டேங்குது நான் கிட்ட புலம்புனேன். உண்மையில எனக்கு லவ்வர் இல்லனாலும் அந்த தனிமைய போக்க ஒரு வடிகால் தேவைப்பட்டுச்சு. அப்பா என் கண்ணீரை தொடச்சு விட்டாரு. இங்க பாருடா, நான் உனக்கு அப்பாவா மட்டும் இல்ல, ஒரு நல்ல ஃப்ரெண்டாவும் இருந்திருக்கேன். உன்னை விட்டுட்டு போனவன் தான் முட்டாள். நீ எவ்ளோ அழகு, எவ்ளோ திறமசாலி தெரியுமா? உன்னை பாக்குறவங்க எல்லாருமே வாவ்னு சொல்ற அளவுக்கு நீ இருக்க. நீ ஏன் ஃபீல் பண்ற? எனக்கு தைரியம் சொன்னாரு. அவர் பேச பேச என் உள்ள இருந்த சோகம் மாறி ஒரு விதமான நெருக்கம் வர ஆரம்பிச்சுது. அவர் என் தோள் மேல கை வச்சு ஆறுதல் படுத்தினாரு. அந்த தொடுதல்ல பாசம் தாண்டி வேற ஏதோ ஒரு வெப்பம் இருந்தது எனக்கு புரிஞ்சுது. நான் அவர் கண்ண பார்த்தேன். நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு கவலையா தான் இருக்குப்பா. எனக்குன்னு யாருமே இல்ல சொன்னேன். அவர் என் முகத்தை நெருங்கி, நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் சரி பண்றேன் சொல்லிட்டு என்னை இறுக்கமா அணைச்சுக்கிட்டாரு. அந்த வினாடி அது கனவு உலகமா இல்ல நிஜமான்னு என்னால பிரிக்க முடியல. எங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த அப்பா மகள்ங்கிற உறவு மாறி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான ஈர்ப்பா அது மாறுச்சு. திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்பா, பக்கத்துல அக்கா படுத்திருக்கா. அவளுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் நான் பயத்தோட சொன்னேன். அதுக்கு அவர், ஷ், சத்தம் போடாத. அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஒன்னும் தெரியாது. நம்ம மெதுவா சத்தம் வராம பண்ணலாம் என் காதுல கிசுகிசுத்தாரு. எங்க அப்பா என் மேல காட்டின அந்த ஈர்ப்பு அக்கா சொன்ன அதே வார்த்தைகளை ஞாபகப்படுத்துச்சு. நீ வளர்ந்துட்ட, நீ அழகா இருக்க. நாங்க 2 பேரும் நெருக்கமா இருந்தோம். அந்த இருட்டுல, அந்த அமைதியில, பக்கத்துல அக்கா தூங்கிட்டு இருக்க, நாங்க செஞ்சது பெரிய தப்புன்னு தெரிஞ்சாலும் அந்த தப்புல ஒரு த்ரில் இருந்துச்சு. என் மனசுல இருந்த தனிமை கொஞ்சம் கொஞ்சமா விலகி ஒரு திருப்தி கிடைச்சது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு அவர் விலகுனாரு. சரிம்மா, இப்போ ஓகேவா? இனிமே சோகமா இருக்காத, நல்லா தூங்கு, நாளைக்கு பாத்துக்கலாம் சொல்லிட்டு அவர் ரூமை விட்டு வெளியில போனாரு. நான் மூச்சு வாங்கிபடி படுத்திருந்தேன். என் உடம்புல இன்னும் அந்த சிலிர்ப்பு அடங்கல. மெதுவா திரும்பி அக்காவ பார்த்தேன். அவ அப்படியே அசைவில்லாம தூங்கிட்டு இருந்தா. நல்ல வேளை அவ முழிக்கல. ஒருவேளை அவ முழிச்சு இதெல்லாம் பாத்திருந்தா என் மானம் போயிருக்கும். அவ முன்னாடி நான் என்னமோ டீசென்ட் மாதிரி நடிச்சேன். ஆனா இப்போ நினைச்சுக்கிட்டே பெருமூச்சு விட்டேன். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அவ்வளவு சத்தம் கேட்டுச்சு, கட்டில் ஆடுச்சு. ஆனாலும் அக்கா எப்படி எரும மாடு மாதிரி தூங்குறா? ஒருவேளை அவ முழிச்சிட்டு தான் தூங்குறா மாதிரி நடிக்கிறாளோ? அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாம இருக்குமோங்கிற குழப்பத்தோடையே நான் கண்ண மூடினேன். இது கனவா இருந்தாலும் சரி, நனவா இருந்தாலும் சரி, இந்த பர்த்டே இரவு எனக்கு ஒரு மறக்க முடியாத ரகசியமான இரவா அமைஞ்சிருச்சு.